இந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. ஒன்றும் ஆகாது. நான் உத்தரவு தான் அப்படி தானே செய்யும். சரிப்பா, உத்தரவு காத்திருக்கேன். இப்போ வேணாம். இதில் வந்து இந்த கருப்பு கலரில் கையில் வளையல் போட்டுருக்கிறவர் கருங்காலிக்கு ஆடுறாரு. அவருக்கு முன்னாடி சாமி ஆடுறவர் சொடல மாடனுக்கு ஆடுறாரு. அவர் வந்து தீப்பந்தம் கேட்குறாரு. இந்த வீடியோலேயே சொடல மாடனுக்கு ஃபோட்டோலாம் வச்சு சாமி கும்பிட்றாங்க. அது பார்க்குறக்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து அனுமதி இல்லாமல் அந்த சொடல மாடனுக்கு ஆடுறவர் தீப்பந்தம் கேட்டிருக்கிறாரு. அதனால் அந்த கருங்காலி சொல்கிறாங்க, நீ என்கிட்ட உத்தரவு கேட்காம நீ வந்து தீப்பந்தம் எடுக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க. அதனால் அந்த சொடல மாடனுக்கு சாமி ஆடுறவரும் சரிப்பா அவனோட உத்தரவுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து சாத்தான்குளம் பக்கத்தில் அறிவான்மொழி அப்படிங்கிற ஊரில் நடந்தது. இதில் வந்து எதுக்காக அந்த கருங்காலி வேஷம் போட்டிருக்காங்க, அனுமதி கொடுக்கல அப்படின்னா, சில நேரங்களில் இந்த சாமி ஆடுற பக்தர்களுக்கு அதனால் ஏதாவது பிரச்சனை வரக்கூடும் அப்படிங்கிறதுனால சில டைம் அந்த மாதிரி அனுமதி கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த சுடலைக்கு ஆடுறவர் முறையாக அவர் பந்தம் கேட்டிருப்பாரா இருக்கும். இதுக்கு முன்னாடி சாமி ஆடி இருக்க மாட்டார், பந்தம் எடுத்திருக்க மாட்டாரா இருக்கும். அதனால தான் முறையாக எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தகுதி வரல அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். அது எதுக்காக அப்படிங்கிறது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. நீங்கள் யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் சொல்லுங்கள். உங்கள் ஊரில் நடந்த தசரா திருவிழாக்களோட வீடியோ மேலே தெரிய வாட்ஸ்அப் நம்பரில் ஷேர் பண்ணுங்கள்.